நீங்கள் கஸ்டமருக்கு குட்ஸை சேல் பண்ணியிருக்கீங்க, ஆனால் கஸ்டமர் இன்னும் கேஷை கொடுக்கல. இப்போ இந்த இன்கம்மை நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோமா, இல்லை கேஷ் வர வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? வெல்கம் பேக் டு our சேனல். இன்னைக்கு நம்ம 14 இம்பார்ட்டன்ட் பிரின்சிபலில் நெக்ஸ்ட் கான்செப்டான அக்ரூவல் கான்செப்டை தான் பார்க்க போகிறோம். இந்த அக்ரூவல் கான்செப்ட்னா என்னன்னா, கேஷ் வந்ததால் இல்லை, இன்கம் ஏர்ன் ஆனதும் எக்ஸ்பென்சஸ் இன்கர் ஆனதும் ரெக்கார்ட் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் மார்ச் மந்தில் ஒரு 10,000 ரூபாய்க்கு குட்ஸை சேல் பண்ணியிருக்கீங்கன்னா, கஸ்டமர் ஏப்ரலில் தான் கேஷை கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, இங்கே என்ன பண்ணணும்? அந்த 10,000 ரூபாய் இன்கம்மை மார்ச்லேயே ரெக்கார்ட் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா, நம்ம குட்ஸை டெலிவரி பண்ணியாச்சு, இன்கம்மையும் ஏர்ன் பண்ணியாச்சு. இம்பார்ட்டண்ட் லைன், கேஷ் வந்தாலும் இல்லைனாலும் இன்கம் ஏர்ன் ஆனால் ரெக்கார்ட் பண்ணணும், எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் ஆனால் ரெக்கார்ட் பண்ணணும். சிம்பிளாக சொல்லணும்னா, ரெக்கார்ட் when income is earned and expenses is incurred. இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் கான்செப்டை பார்க்கலாம். தேங்க்யூ.